எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே சிம்பிளா ஒண்ணுமே இல்லை, ஒரு முட்டையை வச்சு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம முட்டைனாலே நம்ம வந்து நிறைய அத்தோ சாப்பிட்ருப்போம். அத்தை கடையில் நிறைய இந்த முட்டை வந்து ரொம்பவே பயங்கர ஃபேமஸ். இந்த முட்டை அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இதில் ஃப்ரைட் ஆனியன் ப்ளஸ் ஃப்ரைடு பூண்டு சேர்த்து அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து உப்பு சேர்த்து கொடுப்பாங்க. அவ்வளோவே அருமையாக இருக்கும். நம்ம அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா, இந்த வீடியோவில் இந்த முட்டை பூஜை வந்து பிரியங்கா வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக செஞ்சுருப்பாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதே மெத்தடில் தான் நம்மளும் செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முட்டை பூஜைக்கு தேவையான பொருள் முதல்ல பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 5 முட்டை வந்து நல்லா தோல் உரித்து வச்சுருக்கோம். நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஒரு 15 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஒரு 7-8 வரமிளகாய், கொஞ்சம் உப்பு தண்ணி, இது உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கோம். கொஞ்சமாக மல்லித்தலை, வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடாயிடுச்சு. நல்லா நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து இதில் அப்படியே அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அப்படியே அதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை பொரிச்சியா இல்லை கரிச்சியா? ஆனியன் வந்து இந்த அளவு தான் ஃப்ரை ஆகணும். ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா தீஞ்சு போயிடும். அதை நம்ம சாப்பிடவே முடியாது. ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா அதை மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம அப்படியே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிக்கலாம். வந்து இதில் பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையில் இதே எண்ணெயிலேயே நம்ம வந்து அப்படியே இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி உள்ள ஸ்டேஜில் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். இந்த மீத உள்ள எண்ணெயை நம்ம ஒரு பவுலில் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். மாற்றிட்டு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்காக ரெடி பண்ணுறோம். அதனால் இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி சில்லி ஃப்ளேக்கு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம மிளகாய் ரெடி பண்ணோம் இல்லையா, வறுத்தோம் இல்லையா, அது சில்லி ஃப்ளேக்கை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவ்வளோ தான் சில்லி ஃப்ளேக்கு. இது நம்ம கடையில் வாங்குவோம். நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து முட்டை பூஜை நம்ம ரெடி பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். இப்போ முதல்ல வந்து இப்போ நம்ம நல்லா முட்டையில் இந்த மாதிரி நல்லா கீறிட்டு கேப் வச்சுக்கலாம். ஃப்ரைடு ஆனியன் வச்சுக்கலாம். நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே நல்லா தள்ளிக்கலாம். அந்த மாதிரி இப்போ கொஞ்சமாக ஃப்ரை பண்ண பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக், கொஞ்சம் அந்த நம்ம ஃப்ரை பண்ண ஆயில். இந்த ஆயில் தான் வந்து இந்த எக்குக்கு வந்து ஃப்ளேவரு. கொஞ்சமாக உப்பு தண்ணி, அப்புறம் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. முடிஞ்சிச்சு. முட்டை பூஜை அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பிரியங்கா ஸ்டைல் முட்டை பூஜை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். எப்படி வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க. ஆல்ரெடி எல்லாரும் செய்திருப்பீங்க. செய்யாதவங்க செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.
மறக்காமல் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.